என் வாலிபர்களை திசை திருப்பி வாலிபர்களை மரணத்தை நோக்கி கொண்டு போகிற பொல்லாத கட்டுகிறேன், பொல்லாத வல்லமைகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. வாலிபர்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், கிராமத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிராமத்தை இருக்கிற சாப கட்டுகள், பாவ கட்டுகளை உடைத்தருகிறேன், விபச்சார பாவங்களை உடைத்தருகிறேன், ஓர்மைக்கு பாவங்களை உடைத்தருகிறேன், அந்தகார வல்லமைகளை உடைத்தருகிறேன் சுவாமி. இந்த கிராமத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், வாலிபர்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பஸ்தர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிராமம் ஒரு ஆசீர்வதித்த பட்டணமாக, இந்த கிராமத்தில் ஆண்டவரின் நன்மைகள் பெருகத்தக்கதாக, இந்த கிராமம் ஒரு வளர்ச்சியுள்ள கிராமமாக மாறத்தக்கதாக இந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிராமத்துக்குள் இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே பொல்லாத ஐசுக்கும் பொல்லாத கஞ்சாவுக்கும் மதுவுக்கும் அடிமையாக இருப்பார்கள் இருந்தால் அந்த பழக்கத்திலிருந்து தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுக்கும்படிக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் விடுதலையை கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்தபடியினால் இந்த கிராமத்துக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. சாபத்திலும் பாவத்திலும் வாழ்கிற மக்களுக்கு என் ஆண்டவரின் விடுதலையை கொடுக்கும்படிக்காக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நான் செபிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீ எங்க இருந்தாலும் பரவாயில்லை, நீ எங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, ஒரு விஷயத்தை கேள். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ அடிமத்தலுக்கு விடுதலை தருவனை கேட்டுப்பார். நிச்சயமாக தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நிச்சயமாக தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த காலில் இருக்கிற ஆண்டவரே தொழில்நோயை இயேசுவின் நாமத்தில் மாற்றும்படிக்காக நான் செபிக்கிறேன். இப்பொழுது இந்த சகோதரருடைய தகப்பனாருடைய